நேத்து நாத்தாக்கால இருந்து திமுகவுக்கு ஒரு 2000 பேருக்கிட்ட மாறி இருக்காங்க. ஆனா இன்னும் நாத்தாக்காக்குள்ளேயே இருக்கிறதா சொல்றவங்க எல்லாம் என்ன இப்ப உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, சரி அவங்கள கூட விட்டுருங்க, அந்த கட்சியோட தலைமையில ஒருத்தர் இருப்பார்ல, வெறும் கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருப்பானே அந்த பையன், அதுதாங்க பேர்ட் வேர்ட் பாய். அந்த பேர்ட் வேர்டு என்ன சொல்லுதுன்னா, இவங்க எல்லாம் என்னோட இன துரோகிகள் அப்படின்னு சொல்லுது. நானே இந்த இன துரோகிகளை எல்லாம் கட்சியில இருந்து அனுப்பலான்னு தான் இருந்தேன், அதுக்கெல்லாம் அவங்களே போயிட்டாங்க. திமுக எனக்கு யாரெல்லாம் துரோகிகள்னு காமிச்சுக்கிட்டு இருக்குது. சரிடா தம்பி, ஐ வில் கிவ் யூ அ சேலஞ்ச் டு யூடா. குட் மதர் அண்ட் டேடுக்கு பிறந்த சன்னா இருந்தா, முஸ்டாக் வச்ச மேலா இருந்தா, சிங்கிள் ஃபாதருக்கு பானா இருந்தா, இதெல்லாம் சொல்ல அசிங்கமா இருக்கிறதுனாலதான் ஆங்கிலத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஆங்கிலம் சான்ஸ்கிரிட்ல பேசினா தானே ரொம்ப பிடிக்கும். அந்த பாஸ்டர்ங்கிற வார்த்தையும் அந்த சூத்ரன்கிற வார்த்தையும் உங்களுக்கெல்லாம் பெருமை மிக்க வார்த்தைகள் தானே. அதனால சூத்திர பையலே, உனக்கு பிடிச்ச சூத்திரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியே சொல்றேன்டா சூத்திர பையலே. சேலஞ்ச் அதை மறந்துட்ட பாத்தீங்களா. இவன் என் கட்சியோட கட்டுப்பாட்டை மீறிட்டா, இவன் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு ஒரே ஒரு ஆளை நீக்கி காமிடா பாப்போம். இது வரைக்கும் உங்க கட்சியில அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஏன் நடந்தது இல்லைன்னு தெரியுமா? ஒருவேளை ஏதாவது ஒரு லேடி வந்து இந்த சாட்டப்பையிலையோ இல்ல இடுபவனம் கார்த்தியோ இல்ல உங்க கட்சியில இருக்க எந்த மெம்பரையோ இவன் என் கூட தொடர்புல இருந்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு ஆடியோவோ வீடியோவோ போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா, என் சொத்தையெல்லாம் முடுங்கிட்டா அப்படின்னு ஒரு ஆடியோவோ வீடியோவோ போடுதுன்னு வச்சுக்கலாமே. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றப்ப நீ என்ன பண்ணுவ? என் கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாரு, ஒழுங்குகளை கரெக்டா ஃபாலோ பண்ணல, அதனால என் கட்சியிலிருந்து இவர் நீக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிருவியா? இல்ல சொல்லத்தான் முடியுமா? சொல்ல மாட்ட. ஒருவேளை சொன்னேன்னு வச்சுக்கவல, அவன் என்ன சொல்லுவான்? எலே we two are same to you அப்படின்னு சொல்லுவானா? சோ அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறதுக்கு வழி இல்லை. சரி, கட்சிக்கு வர நிதியை கையாடல் பண்ணிட்டான், கட்சியோட ப்ராப்பர்ட்டியை சொந்த யூஸுக்கு பயன்படுத்திட்டு இருக்கான், நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னு எவனாவது ஒருத்தனை கட்சியில இருந்து உன்னால நீக்கிற முடியுமா? நீயே சொல்லு, முடியுமா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, கட்சிக்கு அலுவலகம் வாங்கணும் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் காசு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட பணத்துல வாங்குற ப்ராப்பர்ட்டியை என்ன பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்? இந்த கட்சி பேர் என்ன பாக்கியராஜ்னா இருக்குது, நாம் தமிழர் தானே கட்சி பேரு. அப்ப நிதி முறைகேட்டுல ஈடுபட்ட இந்த பாக்யராஜனை ஏன் கட்சியில இருந்து எடுக்கல? அத எதிர்த்து நீ கேள்விதான் கேட்ட முடியுமா? சரி, அதை விடு. பொது வெளியில பெண்களை பத்தி ஆபாசமா பேசுறான், இவனால என் கட்சிக்கு கெட்ட பேருங்க அப்படின்னு சொல்லி எவனையாச்சும் நீ கட்சியில இருந்து நீக்கிற முடியுமா? அவன் என்ன சொல்லுவான்? வாட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் யூ, யூ ஆர் மை போஸ். அப்போ அப்படியும் ஒருத்தனை கட்சியில இருந்து நீக்கிற முடியாது. இப்ப நீ கட்சியை விட்டு ஒருத்தனை எப்படி நீக்கலாம் அப்படின்னா, இவர் நேர்மையாக செயல்படுகிறார், பெண்களை குறித்து இழிவாக பேசுவது இல்லை, கட்சியில இருக்கிற மனத்தை கையாடல் செய்வது இல்லை, வேறு பெண்களோடு தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுடைய சொத்தையோ பணத்தையோ திருடவில்லை, எனவே இவர் சீமான் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்லி வேணா ஒருத்தங்களை நீ கட்சியில இருந்து வெளியெடுக்கலாம். ஏன்னா உன் கட்சி கொள்கை கட்டுப்பாடு எல்லாமே நீ என்ன ஃபாலோ பண்றியா அதுதானே. நேத்து பத்திரிகை துறையில் கோவையின் அடையாளமான ஐஸ்வர்யா மேடம் உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீ பண்ணதெல்லாம் ஃப்ராடு தானு ஒருத்தர் உண்மையை சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீ என்ன சொல்றன்னு தானே கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொல்லணும், நீ என்ன சொன்ன அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நீ என்ன இளவனையத்து சொன்னன்னு தெரியல, ஆனா எங்க அண்ணன் பிக்காளின்னு தான் சொன்னாருன்னு ஒரு பிக்காளி முக்காளியை போட்டு அது மேல நின்று முக்கிக்கிட்டு இருக்கிறான். பிக்காளின்னு தானே சொன்னேன், ஆமா நான் பிக்காளின்னு தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே. இந்த லட்சணத்துல எனக்கு வேற வந்து கமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, நீ கொடுக்கறதெல்லாம் முட்டுன்னு. ஏனுங்க கார்த்திகா, ஐயோ தப்பா சொல்றேன். இரண்டாவது பிசுறு, நீங்க பக்கத்திலேயே நின்று கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த பிக்காளிங்கிற வார்த்தைய உன் பையனுக்கு போய் சொல்லி கொடுக்குற, அவன் திருப்பி அதை சொல்லலைன்னா அவனை நாம் தமிழில இருந்து நீக்கிடுவீங்களா? என்னடா கட்சி இது, என்னடா கொள்கை, என்ன வெங்காயம் தான் இது? அவதூறு பேசுறதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேற. ஒரே ஒரு தடவை கூட ரிப்பீட்டட் கேண்டிடேட்டை போடாத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் மட்டும்தான்.
எக்ஸப்ட் காளியம்மாள். பாத்தீங்களா, போடாதேன்னு சொல்லிங்களா, பெருமையா சொல்லிட்டேன் பாத்தீங்களா. போட முடியாத இன்னைக்கு எவன் வேட்பாளரா இருக்கானோ அவனுக்கு நாளைக்கு பால் முடிஞ்சு போச்சு. விவேக் சொல்லுவார்ல, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு. இது கொஞ்சம் வேற மாதிரி. இன்னைக்கு எங்க கட்சியில வேட்பாளரா இருந்தா நாளைக்கே பால். சரி, அடுத்து உங்க கட்சியில இருந்து யாரை நீக்க போற அப்படின்னாவது சொல்ல முடியுமா உன்னால? முதல்ல உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்கன்னா அது உனக்கு தெரியுமா? உங்க கட்சியும் லட்சியமும் என்னவா இருக்குன்னா, உன் குடும்பத்துக்கு பணம் காய்ச்சி கொடுக்குற மரமா இருக்குது. தம்பிக்கு கஷ்டப்பட்ட பணத்தை அனுப்புறாங்க. நானும் என் பொண்டாட்டியும் உட்காந்து திங்குறோம். என் பையனையும் வேற உட்காந்து திங்க வைக்கிறோம். பணம் வர்றது நின்று போச்சுன்னா தான் உனக்கு தெரியும், ஐயோ கட்சி விட்டு இத்தனை பேர் போயிட்டாங்களா அப்படின்னு. ஆனா இனி அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ தான் இப்போ லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டியே. அதுதான் சக தொழிலை போய் பார்த்துட்டு வந்தல, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. பெரிய அமௌண்ட்டா வாங்கி மொத்தமாக ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்ட. இனி தம்பிங்க இருந்தா என்ன, அந்த கட்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. ஆனாலும் நீ பேசுறதெல்லாம் ஒரு கருத்துன்னு இந்த இரண்டாம் பிசுறு மாதிரியான பிசுறுகள்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. நேத்து ஃபர்ஹானா பத்தியா, ரொம்ப நல்ல புள்ள. புத்தி தான் சரியில்லை, என்ன சொல்லி தருதுன்னு தெரியல. நீ பேசின கெட்ட வார்த்தைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நேத்து ஃபர்ஹானா முழிச்சிட்டு இருந்தாங்க. உனக்கு என்னடா, நீ சீமான் என்ன வேணா பேசுவ, ஃபர்ஹானா அப்படியா? பாவ கட்சியில இருக்கிற பெண்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த லட்சணத்துல கட்சியை விட்டு வெளியே போனவங்களா துரோகிகளாமா? ஆக்சுவலா நீ தாண்டா துரோகி. நீ தான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கு. அவங்களையெல்லாம் நம்ப வச்சு கழுத்தரு, அவங்களோட உழைப்பையும் ஊதியத்தையும் சொரண்டன நம்பிக்கை துரோகிங்கிறது நீ தான். ஒருவேளை உன் கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்து அதை மீறிட்டான்னு நீ நினைச்சனா, ஒருவேளை உன் கட்சிக்கு ஏதாவது ஒரு நற்பெயர் இருந்து அதை இவனாவது களங்கப்படுத்திட்டா அப்படின்னு நினைச்சன்னா அவனை கட்சியை விட்டு நீக்கணும் நீ முடிவு பண்ண, முதல்லயே உன் பேரை எழுதி உங்க எழுத்து போட்டு உன்னை நீயே நீக்கிக்க வேண்டிதான். ஏன்னா கட்சியோட கட்டுப்பாட்டையும் நற்பெயரும் மீறின ஒரே ஒரு நாய் நீ மட்டும்தான். ஆக்சுவலா மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போடா நாயேன்னு உன்னை துரத்தி விட்டுருக்கணும். இப்போ அவங்களுக்கு வர வழி இல்லாம போடா நாயேன்னு அவங்க போறாங்க. திருட, பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், பொம்பளை பொறுக்கி இத்தனை தப்பையும் செய்யற ஒரே ஆள் யாரு? நீ மட்டும்தான் அந்த கட்சியில. பர்கானா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ஆடியோ வரும் பிசுறுன்னு. அப்போவாச்சும் வெளியே வந்து உண்மையை பேசுவீங்களா? சரி, பேசுவீங்கன்னு புன்னகையோட காத்துட்டு இருக்கோம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.